నన్బర్లకు కొనకొన వెంకట్ ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சந்தை. ஏன்னா తెలంగాణ నుంచి వచ్చినారా? ఎంత కొన్నారనా? ఎంతనా? మీ పేరు? చిన్రెడ్డి. ఎంత కొన్నారనా? ఏ రాడ్ చూస్తాం. 20,000 ఒక్క పిల్ల 21,000, ఒకటి గొర్రె 21,000. அப்படி 42,000 ஜெத்தா. நண்பர்களே, இந்த வண்டியில் இருக்குது ஹெவி சைஸு, கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஒரு தாயாடு ஒரு குட்டி 21,000, அதாவது ஜோடி 42,000. ఎన్ని పిల్లలు ఎన్ని మొత్తం కొనిందే? అయితే అవి వేరే రేటా? పిల్లకు తల్లి కొన్నేటి ఎన్ని? మొత్తం 18 గొర్రెలు ఉన్నాం. 18 தாயாடு மொத்தம் எடுத்துருக்குறாங்க. அதில் தாய் குட்டியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40. தெலுங்கு 62 వస్తాయి మన. பார்த்தீங்கன்னு சொன்னால் 42,000 சொல்கிறார் ஜோடி. ஏறக்குறைய 40,000ன்னு வச்சுங்களேன். 40,000த்துக்கு வந்து எடுத்துருக்காங்க. இதை நான் காட்டுறேன். மேலே இருந்து உள்ள இது கிரில் இருக்குனால சரியாக தெரியல, உள்ளே காட்டுறேன். குட்டி இல்லாத அது கொஞ்சம் இட்டலாதுண்ணா தீர்மால் தான். தாய் இல்லாதது பார்த்திங்கன்னா, குட்டி இல்லாதது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மின்றாரு. இது குட்டியோடு இருக்கிறது தான் வந்து இப்போ 21,000. అన్నా, మీ సైడే పెద్ద గొర్రెలు ఉన్నాయి కదా, ఆ సైడ్ ఒంగోలు దాటి ఆడ నుండి వచ్చి పిల్లలు తెస్తున్నారా? మీరు ఏడకు వస్తున్నారు? గొర్రె మీరు ఏడ పెద్ద జాతులు కొన్ని ఆడ సాగుతారు. జత 42,000 అంట పిల్లలు. ఒక జతకి 2 పిల్లలు, కాలు కింద పిల్లలు. అప్పుడు ఒక గొర్రె 21,000 పడుతుంది. ఆయన ఎత్తిందంట. சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அவர் டக்குன்னு பேசினார், அதனால் நம்ம இது பண்ண முடியல. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்டரு. நெல்லூர்லேருந்து நம்ம சென்னை நோக்கி வரும்போது ஒரு 45-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். திருப்பதிலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்க. ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாயாடுகள் அப்படின்னும் போது ஒரு 5 மணிக்கு 4 மணி 5 மணிலேருந்து தான் வியாபாரமே ஸ்டார்ட் ஆகும். 3 மணிக்கு அப்படி வண்டிங்க வந்து நிற்கும். நைட்டே வந்தாலுமே இறக்க மாட்டாங்க. இன்றைக்கி வியாபாரன்றது வந்து காலையில் தான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தாயாடுகள் நிறைய பேட்ச் இருக்குது. இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது 12, ஒரு 12 பேட்ச் இதுக்குள்ளவே இருக்குது. சுற்றியுமே இதை சுற்றி அந்த பக்கமும் தாயாடுகள் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மி தான். நல்ல குவாலிட்டியான தாயாடுகள்லாம் விற்றுட்ருக்கு இன்றைக்கி. எந்த அளவுக்கு விற்றுதுன்றது யாரையாவது கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்த ஒரு சாம்பிள் ஏற்கனவே அதுவே பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 42,000 வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ ஹெவியாக தான் இருந்திருக்கு இன்றைக்கி రేటు. ఫ్రెండ్స్, ఈ పొద్దు పిల్లలు ఇప్పుడు టైం 8 పైన అయింది, అయినా కూడా పిల్లలు గొర్రెలు ఉన్నాయి ఇంకా. అయితే ఈరోజు కొంచెం రేటు జాస్తి. మనం దీనికి ముందు కూడా చూసినా 42,000 కొన్ని ఉన్నారు. రేటు తక్కువ అని చెప్పను మాలదు. పిల్ల అయితే ఉన్నాయి ఇంకా కూడా. బిల్డింగ్లో కానీ 12 జతలు ఉన్నాయి, 12 కట్టలు ఉన్నాయి. ఈ పక్క ఈ బయట కూడా కట్టలు ఉన్నాయి. దీడు కూడా ఒక కట్ట ఉంది. అడిగి చూస్తాను ఎంత చెప్తున్నారు ఏమనేసి. అన్నా, ఈరోజు ఎట్లా ఉండింది వ్యాపారం? డల్లేనా బాగుండిందా? మీ పొదువుగా చెప్పండి, మన ఏమి కాకుండా పొదువుగా. 32,000 ఇచ్చేసినారు ఈ 32,000. ఎన్ని గొర్రెలు? 25 గొర్రెలు 25 పిల్లలా? 27 గొర్రెలు 25 పిల్లలు.
పొదువుగా వ్యాపారం ఈ పొద్దు బాగానే ఉండింది, మనుషులు వచ్చినారు. పెద్ద వ్యాపారం பரவாயில்ல అయితే ఏమి లేని దానికి ఈ పొద్దు పర్వాలా. நண்பர்களை இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் 27 தாயாடு 25 குட்டியோடு இருக்கான். குட்டிகள்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி இளங்குட்டி இருக்குது. இப்போ இளங்குட்டி கம்மியாக இருக்குது, முத்தனை குட்டி அதிகமாக இருக்குது. ஜோடி 32,000 கொடுத்தாராம். இதை பரவாயில்ல, இது வந்து நார்மலான ரேட்டு தான். தாயாடுகளும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இப்போ நம்ம அந்த வண்டியில் பார்த்தது பெரிய சைஸு, அது செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது தாயாடுகள் కూడా. ఫ్రెండ్స్ వీటిని జత 32,000గా ఎత్తినారంట, ఇచ్చినారంట. 27 గొర్రెలు 25 పిల్లలంట. ఈరోజు కొంచెం నార్మల్ అంటున్నారు. మనకు తెలిసి రేటు పర్వాలేద్దా ఈరోజు. ఎవరు అబ్బాయి మీది? ఎవరు? భీమవరం పక్కన, భీமவரம் பக்கத்துலேருந்து வந்திருக்குறாங்க. இன்றைக்கி ரேட்டு நார்மலாக இருக்குன்றாங்க. கொஞ்சம் ரேட்டு கூடன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் போன வாரம் రేటు కమ్మి தான். ఏమన్నా ఇప్పుడు ఎట్టుండింది వ్యాపారం? నువ్వు చెప్పు. అది కాదు, సంతలో ఎట్టుండింది పొదువుగా వ్యాపారం? నువ్వు అమ్మలేదు, నువ్వు డల్లర్ కదా. సంతలో ఎట్టుండింది వ్యాపారం? నిన్ను అడిగితే నువ్వు వాళ్ళని అడగండి, వాళ్ళు చెప్పరా నాకు. ఈ కొన్ని அம்மினார்னா எதனா இதில் ஏதோ செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணி இல்லை, வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. అరవా తెలుగా? ఎన్ని గొర్రెలు ఎత్తినారు ఇంట్లో నుంచి? ఎంత రేటు? ఏదైనా పిల్లలు ఉన్నాయా? இல்லை செனையாடு 28,000மா, 20 தாயாடு இதில் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ఫ్రెండ్స్ 20 గొర్రెలు దీంట్లో నుంచి ఎత్తున్నారు. సూటు గొర్రెలు అంట 28,000 ధర మీద ఎత్తున్నారు జత. 14,000 గొర్రె పర్వాలా. అయితే పిల్లలు లేవు ஆனால் இதில் குட்டி இல்லை. వాళ్ళు செலக்ட் பண்ணி ஏற்றுட்டு இருக்கிறாங்க. இதோடு இருபது சரியா போச்சா? இனிமேல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அது குட்டியோடு இருக்கிறதா மட்டும் பொறுக்குனாங்கன்னா அது கொஞ்சம் ரேட்டு கூட ஆகும். ఎట్టుండింది ఇప్పుడు వ్యాపారం? ఎట్టుండింది? పర్వాలేదా? వ్యాపారం పర్వాలేదా? ఈరోజు వ్యాపారం బాగుండింది. வస్తున్నారు. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லன்றாரு. எல்லா இடத்துலையுமே அறுப்பார்த்துட்டுருக்கு, அதனால வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே கூட வீடியோங்களில் சொல்லிட்டு இருந்தேன், அறுப்பாறதுக்கு முன்னாடி எடுங்க, ரேட்டு கம்மியாக இருக்குது. அறுப்பாறதுக்கு பிறகு ரேட்டு கூடிரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த வாரத்திலேருந்து ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஏதாவது முன்னாடியே பேசி எடுத்தால் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் கலர் நல்லா இருக்குது. குட்டிங்க முத்தனை குட்டியாக இருக்குது. இந்த குட்டியாக விற்கிது இன்றைக்கி 7,000 8,000 அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. ఎన్ని గొర్రెలు ఎంత చెప్పినారా? 2 தாயாடு 2 குட்டி 34,000 சொல்கிறாங்களா. அவங்க கேட்கலையா இன்னும். ஆனால் కుట్టి ముత్తన కుట్టి 2 గొర్రెలు 2 పిల్లలు 34,000 చెప్తున్నారంటే. అయితే వాళ్ళు అడగల, రేటు తగ్గుతుంది, అది ఫైనల్ కాదు. ముదురు పిల్లలు நண்பர்களை இது வந்து பெட்டை குட்டிங்க. இதில் ஒரே ஒரு கடா குட்டி இருக்குது. வளர்ப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜோடி 18,000 எடுத்துருக்காங்களாம். 20 கிலோ மேலே லைவ் வெயிட் வரும். குட்டிங்க நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வளர்த்து அதை தாயாடு ஆகிடும். 6 மாதம் குட்டியாக இருக்குன்றாரு. இன்னும் ஒரு யாருக்குரிய ஒரு வருஷம் போனால் நல்லா தாயாடு ஆகிடுது. அது வரைக்கும் வளர்க்கணும். அதுக்கு பதில் இன்னொரு 4,000 5,000 போட்டால் இப்போயே வந்து శనయాడు வந்துடும் நமக்கு. ఎవరు నమ్మ ఇది? మీరు இந்த பேட்ச் ஜோடி 25,000 சொல்கிறாங்க. அவங்க இன்னும் கம்மியாக கேட்குறாங்க.
5000 ముందు 18 గొర్రెలున్నా 18 தாயாடு 18 தாயாடு அதில் கொஞ்சம் குட்டியை சேர்த்து 25000 கேட்குறாங்க. அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். இல்லை அவங்க కేకరాంగ ఫ్రెండ్స్ వీటిని జత 25000కి అడుగుతున్నారు. 18 దీంట్లో సెలెక్ట్ పరంగా 18 ఎత్తుకున్నట్టుగా. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது, குட்டி இருக்குது நிறைய இதில். ఫ్రెండ్స్ వీటిని జత 28,000 25 నుంచి 28 వస్తే ఇచ్చేస్తాను అన్నాడు. 30 గొర్రెలు 20 పిల్లలు. ఫ్రెండ్స్ ఇది வந்து 28 இல்லைன்னா 27 25லேருந்து 28க்குள்ளே வந்தால் கொடுத்துருவாரு. 30 தாயாடு 20 குட்டி.